வணக்கம். நேத்திலிருந்து அக்கா கனிமொழி எம்பி அவர்கள் இணையதளத்தில் அதிகமாக பேசப்பட்டு இருக்காங்க. அப்படி என்ன பேசப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, திமுக சமூக வலைத்தளங்கள் முழுவதுமே பாராளுமன்றத்தில் வெடியாய் வெடித்த கனிமொழி, பாராளுமன்றத்தில் சங்கிகளை கதறவிட்ட கனிமொழி அப்படிங்கிற மாதிரி வீடியோக்கள் இணையதளத்தில் அதிகமாக பரவிட்டு இருக்கு. அப்படி என்ன பாராளுமன்றத்தில் நேற்று அக்கா கனிமொழி பேசினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தேடி பார்த்தாச்சுன்னா, இந்த புதிய கல்விக் கொள்கை விஷயத்தை பற்றி சில விஷயங்களை அக்கா அங்கே பேசியிருக்காங்க. PM ஸ்ரீ ஸ்கூல்ஸ் அது கிட்டத்தட்ட புதிய கல்விக் கொள்கையை ஒவ்வொரு மாநிலத்தின் மீதும் திணிக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கிறது. எங்களுடைய முதலமைச்சர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இன்று வரை புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது என்று திட்டவட்டமாக தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள். புதிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு இதுவரைக்கும் அங்கீகரிக்காம தான் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கனிமொழி அங்க பேசியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, திமுக அரசு ஒருபோதும் இந்த புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தாது அப்படிங்கிறபடியும் அடிச்சு பேசியிருப்பாங்க கனிமொழி. இந்த இடத்துல நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, இந்த புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டில் ஒருபோதும் கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு சொல்லி எந்த அரசின் பிரதிநிதியாக அக்கா கனிமொழி அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசினாங்களோ அதே அரசு தான் தமிழகத்தில் PM ஸ்ரீ பள்ளிகளை தமிழகத்தில் தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையிடுவதற்கு தயார் அப்படின்னு சொல்லி மத்திய அரசுக்கு ஒரு தகவலை கொடுத்திருக்காங்க. இதை பத்தி நம்ம கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் என்ன சொல்றாருன்னா, புதிய கல்விக் கொள்கை என்பது வேறு, இந்த ஸ்ரீபள்ளி திட்டம் என்பது வேறு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் சொல்றாரு. ஆனா மத்திய அரசு தெள்ள தெளிவா சொல்லியிருக்கு, இந்த ஸ்ரீபள்ளி திட்டத்தின் கீழ் மாநிலங்கள் இணைய வேண்டுமானால் அந்த மாநிலங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்று அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டால் மட்டும்தான் ஸ்ரீபள்ளிகள் அந்த மாநிலங்களுக்கு அங்கீகாரம் வழங்கப்படும் அப்படிங்கிற மத்திய அரசு தெள்ள தெளிவா சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் தமிழக அரசு இப்போ வரைக்கும் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஸ்ரீபள்ளிகள் என்பது வேறு, இந்த புதிய கல்விக் கொள்கை என்பது வேறு, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு உருட்டிட்டு இருக்காங்க. இதே உருட்டை தான் அக்கா கனிமொழி அவர்களும் நேற்றைக்கு பாராளுமன்றத்தில் உருட்டி இருக்காங்க. அந்த உருட்டை எடுத்துட்டு தான் உடன்பிறப்புகள் சமூக வலைத்தளங்கள் சங்கிகளை கதறவிட்ட கனிமொழி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா அக்கா கனிமொழி அவர்கள் ஒரு விஷயத்தை பேசியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் 45 கேந்திரிய வித்யாக்கள் இருக்கிறது. ஆனால் அதில் நீங்கள் எப்படி தமிழை சொல்லி தருவீர்கள்? அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களிலே 20 பேர் ஒரு வகுப்பிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இணைந்து அங்கே இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியரிடம் கோரிக்கை வைக்க வேண்டுமா? அப்படி கோரிக்கை வைத்தால் தமிழ் அங்கே அதற்காக ஆசிரியர் நியமிக்கப்பட்டு, ஆசிரியர் கிடைத்தால் நியமிக்கப்பட்டு அங்கே தமிழ் சொல்லித் தரப்படும். இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேந்திரிய வித்யாலய பள்ளிகளில் 45 பள்ளிகளில் 15 பள்ளிகளில் மட்டும்தான் தமிழ் கற்றுக் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு சோகமான விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. இது எப்படி இருக்குன்னா, தன்னோட தலையில தானே மண்ணவாரி போடுற மாதிரி இருக்கு, தன்னோட முகத்துல தானே துப்புற மாதிரி இருக்கு. தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆளுங்கட்சியின் ஒரு எம்பியாக பாராளுமன்றத்தில் போய் இருந்துட்டு தமிழ்நாட்டில் கேந்திரிய வித்யாலய பள்ளிகளில் தமிழ் புறக்கணிக்கப்படுகிறது அப்படின்னு பேசணும்னா, இந்த கேந்திரிய வித்யாலய பள்ளிகளில் தமிழை கொண்டு வருவதற்கு, தமிழ் மொழியை பாடமாக கொண்டு வருவதற்கு இந்த தமிழக அரசு, இந்த தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கக்கூடிய திமுக அரசு எடுத்த நடவடிக்கை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளாடி இருக்கு. தமிழகத்தின் முத்தமிழர் ஐயா கலைஞருக்கு மெரினால 110 கோடி செலவுல பேனா சிலை வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஒரு முத்தமிழ் அறிஞர் அவருக்கு அவருடைய நினைவாக இருக்கக்கூடிய பேனாவுக்கு 110 கோடியில் பேனா சிலை வைக்க முடியும் என்றால், அதே மாதிரி ஒரு நிதி உதவி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேந்திரிய வித்யாலய பள்ளிகளில் தமிழ் ஆசிரியர்களை நியமிப்பதற்கான அதிகாரம் தமிழக அரசுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்கு. தமிழக அரசு நினைத்தால் கேந்திரிய வித்யாலய பள்ளிகளில் தமிழை ஒரு பாடமாக கொண்டு வர முடியும். ஆனால் அதை ஒரு அரசியலாக்கி மக்களை திசை திருப்பி மக்களை முட்டாளாக்குவதற்காக கேந்திரிய வித்யாலய பள்ளிகள் மத்திய அரசு தமிழ் மொழியை புறக்கணிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு திமுக அரசு ஒரு அற்ப அரசியலை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதே தான் ஒரு பெரிய குற்றமா பாராளுமன்றத்திலே அக்கா கனிமொழி அவர்கள் பேசியிருக்காங்க. அடுத்தபடியா ஒரு மிகப்பெரிய உருட்டை அக்கா பாராளுமன்றத்தை உருட்டிருக்காங்க. அக்கா என்ன நினைச்சிட்டு உருட்டினாங்கன்னு தெரியல. டெல்லியில் இருக்கிறவங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமை என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி உருட்டினாங்கன்னு தெரியல. ஒரு மாணவன் இருந்தால் ஒரு பள்ளியை மூடாமல் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் அதிகமாக மாணவர்கள் இல்லை என்றால் அந்த பள்ளிக்கூடத்தை மூடிவிட்டு அந்த ஊரில் இருந்து பல கிலோமீட்டர் அதிகமாக தூரமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே எல்லா மாணவர்களையும் கொண்டு கல்வியை நாங்கள் அவர்களுக்கு சொல்லித் தருவோம் என்றால், அந்த கிராமங்களிலே மலை பகுதிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் எப்படி கல்வியை
பெறுவார்கள் என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாம்? அதிகப்படியான பள்ளிகளை வந்து மத்திய அரசு மூடி இருக்கு. ஆனா மாநில அரசு அப்படி இல்லை. எங்களுடைய தமிழ்நாடு அரசு அப்படி இல்லை. ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவன் இருந்தாலும் அந்த மாணவனுக்காக அந்த பள்ளியை வந்து நம்ம தமிழக அரசு எடுத்து நடத்திட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய உருட்டை வந்து அக்கா வந்து உருட்டி இருக்காங்க. கடந்த 2022ஆம் ஆண்டு எடுத்த அறிக்கையின்படி தமிழகத்தில் கிட்டத்தட்ட 40 பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருக்கு. அது எந்தெந்த மாவட்டங்கள் எத்தனை பள்ளிக்கூடங்கள்னு கீழே ஸ்கிரீன்ல போடுறதையும் பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 40 பள்ளிக்கூடங்களை வந்து அரசு மூடி இருக்கு. அது எதனால மூடி இருக்கு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, தமிழக அரசு வந்து அந்த பள்ளிகள் வந்து அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்காததான் காரணம் அப்படின்னு சொல்லி இந்த அறிக்கையில சொல்லியிருக்காங்க. மாணவர்களுக்கு தேவையான கழிவறை வசதியாக இருந்தாலும் சரி, விளையாட்டு மைதானங்களாக இருந்தாலும் சரி, இந்த பழைய கட்டிடங்களை வந்து மறுசீரமைப்பு செய்யாத இந்த மாதிரியான காரணங்கள்னால தான் அந்த பள்ளிகளில் வந்து மாணவர் சேர்க்கை குறைஞ்சு அந்த பள்ளிகளை வந்து இழுத்து மூடி இருக்காங்க. டாஸ்மார்க்கு வந்து நம்ம வந்து டார்கெட் வச்சிருக்கோம். இந்த மாசத்துல வந்து இவ்வளவு சேல்ஸ் கண்டிப்பா நடத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி டாஸ்மார்க்கு வந்து நமக்கு வந்து டார்கெட் இருக்கு. ஆனா வந்து ஒரு அரசு பள்ளியில இத்தனை மாணவர்கள் ஆண்டுக்கு வந்து அந்த ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி இத்தனை மாணவர் சேர்க்கை நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்க இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்களுக்கோ ஆசிரியர்களுக்கோ எந்த ஒரு டார்கெட்டுமே வந்து இல்லை. அது ஏன் அரசு வந்து வைக்கல? அரசு வந்து இங்க இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளின் தரத்தை உயர்த்தி அடிப்படை வசதிகளை மாணவர்களுக்கு செய்து கொடுத்தாலே அரசு பள்ளிகளில் தானாகவே வந்து மாணவர் சேர்க்கை வந்து அதிகரிக்கும். இந்த மாணவர்கள் வந்து அரசு பள்ளியை விட்டு தனியார் பள்ளிக்கு போறதே வந்து இந்த அடிப்படை வசதிகள் வந்து அரசு பள்ளிகளில் குறைவாக இருப்பதுதான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி இந்த 2022ஆம் ஆண்டுல உள்ள அறிக்கையிலேயே வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த டாஸ்மாக்ல கூட அதிக விற்பனை நடத்தின அந்த ஊழியர்களை வந்து பாராட்டி சான்றிதழ் கொடுத்த நிகழ்வுகள் கூட நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஆனா இதுவரைக்கும் எந்த ஒரு தமிழக அரசு பள்ளிகளையும் முறையாக வந்து பராமரித்து மாணவர் சேர்க்கை அதிகரித்த தலைமை ஆசிரியர்களுக்கோ ஆசிரியர்களுக்கோ இந்த அரசு வந்து கௌரவிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நிச்சயமாக கௌரவிச்சதில்லை. நல்லாசிரியர் விருது அப்படின்னு கொடுக்குறாங்க. அதை தாண்டி ஒரு குறிப்பிட்ட பள்ளியை தரம் உயர்த்தி இருக்கு. இந்த குறிப்பிட்ட பள்ளியில் மாணவர் சேர்க்கை அதிகமாக வருவதற்கு இந்த தலைமை ஆசிரியர் காரணமாக இருந்திருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து இதுவரைக்கும் யாரையும் வந்து என்கரேஜ் பண்ணாதே, அரசு வந்து என்கரேஜ் பண்ண மாதிரி எந்த ஒரு தகவலும் வந்து இதுவரைக்கும் இல்லை. ரயில்வே ஸ்டேஷன்ல போய் டிக்கெட் வாங்க முடியல, அங்கேயும் ஹிந்தியை திணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஹிந்தியை மட்டுமா திணிக்கிறீர்கள், சமஸ்கிருதத்தையும் திணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு வழியிலும் தன்னுடைய குமுறலை வந்து அக்கா கனிமொழி அவர்கள் கொட்டியிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்து கொண்டு இதை வந்து பாராளுமன்றத்தில் போய் பேசுவதற்கு அக்காளுக்கு வந்து கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா அப்படின்னு நான் கேட்கணும். தமிழகத்தில் ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டு தமிழகத்தில் ஒரு எதிர்கட்சியாக இல்லை வந்து ஒரு ஏதோ ஒரு சுயேட்சை எம்பியாக இருந்த அக்கா இதை பேசியிருந்தா கூட நம்ம வந்து அதில் ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு விஷயத்தை வந்து அக்கா பேசியிருக்காங்க. இந்த காலை உணவு திட்டத்தை பற்றி பேசியிருக்காங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 1,14,000 குழந்தைகளுக்கு மேல் காலை உணவு திட்டத்தால் பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்ததும் தமிழகம் என்ற பெருமையை நாங்கள் தனையும் என்று சொல்லிக் கொள்வோம். தமிழக அரசு மாணவர்களுக்கு வந்து காலை உணவு திட்டம் மதிய உணவு திட்டம் அப்படின்னு கொடுக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் இருக்காங்க. வரவேற்கத்தக்கது தான். தரமாக கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதான் வந்து ஒரு கருத்து. அப்படி இருந்தாலும் இந்த திட்டங்கள் அனைத்தையும் அரசு செய்தாலும் இந்த திட்டங்கள் குறித்து இந்த திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பொதுவெளியில் பேசுவது என்ன? திமுகவின் மூத்த அமைச்சர் ஐயா துரைமுருகன் வந்து இந்த மதிய காலை உணவு திட்டத்தை பத்தி ஒரு ஊடகத்தில் ஒன்று பேசியிருப்பாரு. பசங்க சாப்பிட்டு ஓடி வந்தது அவங்க அம்மா கூட்ட கூட கஞ்சி குடிக்கிறாடி எங்க ஸ்கூல்ல இன்னைக்கு பொரி அப்படி வருது சாப்பிடுறது. மத்தியானம் 2 முட்டையோட ராத்திரியில ஏதாவது ஆளுக்கு ஒரு சிவன் காய்கறி வாங்கி கொடுத்தா பசங்கிட்ட போகும்போது ஒரு 5 சப்பாத்தி சுட்டு சட்டி போட்டு அடிச்சா ஓசிக்குன்னா அதுகளும் சாப்பிட்டுக்கிட்டு அவங்க அம்மாவுக்கு 2 கொடுத்தாதுங்களா? இல்ல அதை கொடுத்துட்டுன்னு வச்சுக்கோ. ராத்திரி சாப்பாடு பகல் சாப்பாடு நம்மளுக்கு. அவன் வேலை என்ன? ப்ரொடியூஸ் பண்றதுதான். அவன் வேலை என்ன? ப்ரொடியூஸ் பண்றதுதான். சாப்பாடு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு எல்லாம் இழிவா வந்து மக்களை பேசக்கூடாது. அப்படி அரசு வந்து சாப்பாடு போடுறதுனால அது மக்களுடைய வரிப்பணத்தில் இருந்தா அந்த சாப்பாடு போடுது. மக்களுடைய வரிப்பணத்தை வாங்கி அதிலிருந்து மக்களுக்கு வந்து இந்த பள்ளிக்கூட மாணவர்கள் வந்து உணவு அளித்துட்டு நாங்க வந்து ஓசியில சாப்பாடு போடுறோம் சொல்லிட்டு அவன் வேலை என்ன? ப்ரொடியூஸ் பண்றதுதான். இந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து ஒரு மூத்த அமைச்சர் வந்து ஊடகத்தில் பேசுறது வந்து ஒரு அருவருப்பான விஷயமா தான் இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து அக்கா இன்னொரு விஷயத்த ஒரு சர்வே பத்தி பேசுவாங்க. இதுதான் வந்து பேசினதுலே ஹைலைட்டான விஷயம் வந்து அக்கா இதுதான். அக்கா அடிக்கடி வந்து சரண்டர் ஆயிடுவாங்க. சில விஷயங்களை வந்து தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சரண்டர் ஆயிடுவாங்க. குறிப்பா சொல்ல போனால் அந்த டாஸ்மாக் விஷயத்திலே வந்து தமிழகத்திலே வந்து அதிக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பேசியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போ இந்த கல்வி விஷயத்துல வந்து ஒரு இடத்துல வந்து அக்கா வந்து சரண்டர் ஆயிருக்காங்க. ஒரு சர்வேல வந்து ஒரு சர்வே கணக்கை பத்தி அக்கா பேசியிருக்காங்க. இந்த நாட்டிலே அதிகமாக
பெண் குழந்தைகள் பள்ளியிலிருந்து நிறுத்தப்படுவதற்கு காரணம் அவர்கள் வீட்டு வேலைகளை செய்ய இருப்பதால். ஆண் பிள்ளைகள் நிறுத்தப்படுவது எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸின் காரணமாக, தொழிலை அவர்கள் தொடங்கி அங்கே இருக்கக்கூடிய குடும்பத்திற்கு பொருளாதாரத்தை ஈட்டி வருவதற்காக. கல்வி இடைநிற்றல் அதிகமாக இருப்பதற்கு முக்கிய காரணமே ஆண் பிள்ளைகளாக இருந்தாச்சுன்னா அவங்கள வீட்டில் இருக்க பொருளாதார சூழல், அதுவே வந்து பெண் பிள்ளைகளாக இருந்தாச்சுன்னா அந்த வீட்டு வேலைகளையும் சேர்த்து அவங்க செய்ய வேண்டி இருக்கு. அதனால வந்து கல்வி இடைநிற்றல் வந்து அதிகமாக இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பேசியிருக்காங்க. அக்கா வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி அக்கா வந்து அப்ரூவர் ஆகி உண்மையதான் பேசியிருக்காங்க. இந்த 2 பிரச்சனைகள் தான் வந்து அதிகப்படியான கல்வி இடைநிற்றலுக்கு காரணமே வந்து இந்த ஆண் பிள்ளையாக இருந்தாச்சுன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு பெற்றோர், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பெற்றோர் எடுத்து பார்த்தாச்சுன்னா எப்பாடுபட்டாவது தங்கள் பிள்ளைகளை வந்து படிக்க வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தில் தான் வந்து பிள்ளைகளை வந்து படிக்க வைப்பாங்க. அதையும் தாண்டி ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை கல்வியை பாதியில் நிறுத்துகிறது அப்படின்னா கண்டிப்பாக அந்த குடும்ப தலைவர் மதுவுக்கு அடிமையானவராகத்தான் இருப்பார். தண்ணி அடிச்சுட்டு தன்னுடைய குடும்பத்தை பார்க்காம வேலைக்கு போயிட்டு கிடைக்கிற காசுக்கு தண்ணி அடிச்சுட்டு, வேலைக்கு போகாம கடனை வாங்கி தண்ணி அடிச்சுட்டு, அந்த குடும்ப சுமையை அந்த மாணவர்களின் தலை மீது வைக்கக்கூடிய ஒரு சூழல் அந்த குடும்பத்தில் வரும்போது தான் அந்த வந்து கல்வி இடைநிற்றல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தமிழகத்தில் வந்து அதிகமாக நடந்துட்டு இருக்கு. இதை தடுப்பதற்கு ஒரே வழி, மதுக்கடைகளை வந்து அரசு மூடினாலே பாதி பிரச்சனைகள் வந்து தமிழகத்தில் வந்து முடிவுக்கு வந்துடும். அதே மாதிரி பெண் பிள்ளைகளை சொல்லியிருக்காரு, வீட்டு வேலைகள் செய்வதனால் பெண்களுக்கு வந்து கல்வியில் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் வந்து கல்வி இடைநிற்றல் வந்து பெண்களுக்கு காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தன்னுடைய வீட்டு வேலை செய்ய முடியாமல் ஒரு பெண் வெளியில போய் வேலை செய்துட்டு வாரானா அதுக்கு காரணமாக இருக்கிறது. அதுக்கு காரணம் முழுக்க காரணமாக இருக்கக்கூடியது இந்த டாஸ்மார்க் தான். எந்த குடும்பத் தலைவர் வந்து குடிப்போதைக்கு அடிமையா இருக்காரோ அந்த குடும்பத்துல தான் கல்வி இடைநிற்றல் அதிகமாக இருக்கும். அக்கா வந்து அந்த சர்வேயை வந்து முழுசா அந்த பாராளுமன்றத்தில் பேசியிருந்தாங்கன்னா இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க. அந்த கல்வி இடைநிற்றல் அப்படிங்கிற ஒரு லைன்ல வந்து முடிச்சிருப்பாங்க. அந்த கல்வி இடைநிற்றலுக்கும் அக்கா கூறிய இந்த 2 காரணங்கள், இந்த காரணங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணமே மதுக்கடை தான். அந்த மதுக்கடைகளை மூடுவதற்கு அரசு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. அக்கா வந்து ஒட்டுமொத்தமா நேற்றை வந்து ஒரு 20 நிமிஷம் வந்து பாராளுமன்றத்தில் வந்து உருட்டுன்னு உருட்டி இருக்காங்க. அந்த உருட்டை எடுத்துட்டு வந்து திமுக உடன்பரப்புகள் இணையதளத்தில் போட்டு உருட்டிட்டு இருக்காங்க. ஒரு பொய் பேசியாச்சுன்னா அதுல உண்மை கலந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துல ஒரு டைலாக் வரும். அதே மாதிரி அக்கா வந்து ஒரு 20 நிமிஷம் பேசியிருக்காங்கன்னா அதுல வந்து ஒரே ஒரு உண்மையை கலந்து பேசியிருக்காங்க. இந்த கல்வி இடைநிற்றல் அப்படிங்கிற ஒரு உண்மையை வந்து அக்கா பேசியிருக்காங்க. மற்றபடி பார்த்தாச்சுன்னா இந்த புதிய கல்விக் கொள்கையை வந்து மாநில அரசு முழுமையாக எதிர்க்குது அப்படிங்கிற விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு பள்ளியில ஒரு மாணவன் இருந்தாலே அந்த பள்ளியை வந்து அரசு மூடாது. ஆனா வந்து அந்த அரசு பள்ளியில ஒரு மாணவன் மட்டும் இருக்குவதற்கான காரணம் என்னன்னு அரசு வந்து ஆராயாம விட்டதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய வருத்தமா இருக்கு. அப்படி ஆராய்ஞ்சிருந்தாச்சுன்னா இன்னைக்கு வந்து அரசு பள்ளிகள் எல்லாம் வந்து ஃபுல்லா ஃபில் ஆகி தான் இருந்திருக்கும். ஸோ திமுகவின் உருட்டுகள் பலவிதம், அக்காவின் உருட்டு ஒரு விதம். அக்காவின் உருட்டு செய்திகள் இத்துடன் முடிவடைகிறது. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.